என்னப்பா முதலமைச்சர் இப்படி அமித்ஷா பார்த்ததுமே அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடிச்சிருக்கிறாருன்னா நியூஸ் சேனல்ஸ் உட்பட எல்லாருமே தமிழில் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன பல்ட்டி அடித்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி மறுவரை மசோதா இந்த விவகாரத்தை பொறுத்தவரையுமே தாவேகாவோட இந்த நிலைப்பாட்டில் உண்மையான முகம் என்பது இன்னைக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூ அப்படின்னு வரும்போது சட்டமன்றத்தில் டீலிமிட்டேஷன் மசோதாக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி எதிர்கட்சிகள் எல்லாக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஓகே தாவேகாவும் பாஜகவை எதிர்க்குதுப்பா, எங்களுடைய நிலைப்பாடு தான் தாவேகாவுன்ற அளவுக்கு ஒரு தீர்மானத்தை செட்டப்பை உருவாக்கிட்டு மறுபுறம் சம்மந்தமே இல்லாம தேவையே இல்லாத டைம்ல அத எம்பிகளோட கூட்டத்தை ஒன்று கூட்டினாரு. அதாவது திமுகவாது ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டாங்க, நாங்க அப்படிலாம் கிடையாது, ஒரேடியா போடுறா கையெழுத்த நாங்க இங்க போட்டு ஒரு எம்பிக்கள் கூட்டம் நடத்துவது மூலியமாக ஃபேர் டீலிமிட்டேஷன்லாம் இல்ல பேன் டீலிமிட்டேஷனே கூடாதுன்னு சொல்லி ஒரு சம்மந்தமே இல்லாத டைம்ல ஒரு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினாங்க. இப்படி எல்லாம் மக்கள் மத்தியில ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணிட்டு, அதாவது தொகுதி மறுவரை மசோதா அப்படின்ற ஒரு விவகாரம் வந்துச்சுன்னா தாவேகாவோட நிலைப்பாடு என்பது டீலிமிட்டேஷனே கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. இதுக்கு இந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக போல திமுக போல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கோவம் இருந்துச்சு, திமுக தரப்புல இருந்தும் யாருமே போல. ஏன்னா அந்த கோவம் என்பது ரொம்ப நியாயமான ஒரு கோவம். இந்த சமயத்துல காவிரி விவகாரம் குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு டீலிமிட்டேஷன் தொடர்பான ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்கன்னு சொல்லி அவங்க போவே இல்லை. ஸோ இப்போ தாவேகா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே நம்ம கூட்டிட்டோம், ஏதோ ஒரு பெயர் வெளியே வரட்டுமேன்னு சொல்லி காங்கிரஸோட எம்பிக்கள் விசிகே சிபிஐ போன்ற சில கட்சிகள்லாம் அங்கே கலந்து கொண்டார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டங்கள்ல தீர்மானத்தின் போது சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் வந்து அவருடைய வாயாலேயே, இப்போ சொல்லுவீங்களா அவருடைய வாயாலேயே சாப்பாடு சாப்பிட்டான்னு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி அவருடைய வாயாலேயே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை பொறுத்தவரையுமே எங்களுடைய நிலைப்பாடு என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543ஓட நீங்க ஃப்ரீஸ் பண்ணிடணும், டிலிமிட்டேஷன் கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என அவருடைய வாயால படிச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா கோவளத்துல தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய கூட்டம் என்பது அமித்ஷா அவருடைய தலைமையில் நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, வெளியெல்லாம் வந்து இந்த 543 ஃப்ரீஸ் பண்ணு, பிஜேபிக்கு எதிராக நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா டீலிமிட்டேஷனே கூடாதுன்னு சொல்லி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியாச்சு. உள்ள அவரை சந்திச்சதும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே பல்ட்டி அடிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுக எப்படி ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டாங்களோ அதே தான் எங்களுடைய நிலைப்பாடும், அதாவது தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் குறையாத ஒரு வகையில நீங்க டீலிமிட்டேஷனை நடத்திக்கோங்க, அது வேற வாய் இது வேற வாயின்ற மாதிரி இப்ப நானே சொல்றேன், அதாவது பண்ணிக்கோங்கன்ற அளவுக்கு ஒரு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு மீட்டிங்ல இருந்து வெளியே வந்திருக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதை தான் சொல்றாங்க அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டின்னு. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடியே திமுக ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல நிற்கும் போது பாருங்க இவங்க வந்து பாஜக கூட கூட்டணியில இருக்கிறாங்க, நம்ம ஒரு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினா வரமாட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பி கட்சிகள் கூட்டத்தை நான் கூட்டும் போது நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூட்டினா அவங்க மட்டும் தனியா போயிட்டு நாங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்கறாங்களே, அப்போ பாஜக தரப்புல இருந்து உங்களுக்கு ஒரு ஆசை காட்டிருக்காங்க. என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா அவங்க சொல்லியிருப்பாங்க தாவேகா ஆட்சி என்பது முடிய போகுது, நாங்க உங்களுக்கு அடுத்ததுல உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கிறோன்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உள்ள ரகசிய டீலிங் போயிட்டு இருக்கு. அதனால பாஜகவும் டிஎம்கேவும் கூட்டு சதி. எதனாலனா ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டதால அவங்க கூட்டு சதின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப தாவேகா அரசு என்ன பண்ணிருக்கு, அதாவது திமுக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் கரெக்ட்னு சொல்லி அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களோ அதை தான் இன்னைக்கு நீங்க அறிவிச்சு செஞ்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன விதமான ஆசையெல்லாம் காட்டப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு பொதுவான கேள்விகளை முன்னெடுத்து வைப்பாங்களே. ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு வரும்போது காவிரி பிரச்சனை குறித்து பேசாம தமிழ்நாட்டினுடைய எட்டப்பர்கள் என்ற மாதிரி சில வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாரு. இப்போ அதே கொஸ்டினை தான் திமுக தரப்புல இருந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. உங்களை எல்லாரையும் கூட்டி ஒரு கூட்டத்தை போட்டு நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இப்போ அமித்ஷா அவர்களை பார்த்தது இப்படி பம்புறார் என்றால், இப்படி அந்த நிலைப்பாட்டையே மாற்றி அறிவிக்கிறார்கள் என்றால் யார் எட்டப்பர்? ஒருவேளை நீங்க முதலமைச்சர் விஜய் அவர்களை சொன்னீங்களான்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து கேள்விகளை முன்னெடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு நிலைப்பாட்டை மாற்றி அறிவிப்பது என்பது உண்மையாகவே கூட்டணி கட்சிகளை வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப திமுக கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் போது ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லி அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவங்களோட நிலைப்பாடு என்பது ஃபேர் டீலிமிட்டேஷன் இதை நோக்கி தான் இருந்துச்சு. ஏன்னா டீலிமிட்டேஷன் பண்ணாம போனாலும் பிரச்சனை, பண்ணாலும் பிரச்சனைன்னு சொல்லி அதை நீங்க ஃபேரா கொண்டு வாங்க, நம்ம எத்தனை நாளைக்கு தான் நம்ம அப்படியே ஃப்ரீஸ்
ஸ்குவீஸ் பண்ணி கொண்டு போறது. ஸோ அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு என்பது அரசியலமைப்பு சாசனத்தையே மாற்றணும்னு சொல்லி அவங்க ஃபேர்லி டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஸ்டாண்டை நிற்கும் போது காங்கிரஸும் துணை நின்றார்கள். ஆனால் இப்போ இங்க இருந்து இவங்க தாவேக்காக்கு போயிட்டு அவரோட நிலைப்பாடையும் மாற்றி நோ டிலிமிட்டேஷன் கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க காங்கிரஸோட எம்பிக்கள். இப்படி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லா எம்பிக்களோடையும் அவமதிக்கக்கூடிய செயலாக தான் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடந்துட்டு இருக்காரு. உங்களால நான் ஒரு ஆளாவே மதிக்கலன்றதுதான் இதுக்கு அர்த்தம். அப்போ கூட்டத்தை கூட்டி ஒரு மனதாக ஒரு முடிவை எடுத்து நான் வேற ஒரு முடிவை போயிட்டு அமித்ஷா அவர்கள் வரும்போது சொல்வேன் என்பது கூட்டணி கட்சிகளே நீங்க மதிக்கவே இல்லைன்றதுதான் நம்மளுக்கு வெளிப்படுத்துது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமித்ஷா போய் சந்திக்கும் போது வீட்டுல இருந்து ஏதோ ஸ்பெஷல் சாப்பாடை சமைச்சு கொண்டு போயிருக்காரு. அது ஏதோ ஸ்வீட்டோ ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு உணவை கொண்டு போயிருக்கான்ற செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இப்படி அவர் அமித்ஷா பார்க்க போகும்போது வெளியே காங்கிரஸ்காரங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா ஒரு சமைச்சு கொண்டு போறதுக்குலாம் ஒரு போராட்டமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு தரப்புல இருந்து பாஜக தரப்புல இருந்து யாரெல்லாம் அது முக்கிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கோ பேக் மோடி கோ பேக் அமித்ஷான்ற மாதிரி ஒரு போராட்டத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு காங்கிரஸ் இதே மாதிரியான போராட்டங்களை இறங்கியிருந்தாங்க. இப்படி அமித்ஷா உள்ள வரும்போது உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில போராட்டங்கள் அவருக்கு எதிரான போராட்டங்கள் இங்கே வெடிச்சிட்டு இருக்கு. அவங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிட்டு அவங்க ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றாங்கன்ற மாதிரி அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் வெளியே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தான் விஜய் அவர்கள் தான் அடுத்த பிரதமர், அவர் தான் இந்தியாவிற்கான அடுத்த பிரதமர் தமிழ்நாட்டிலேருந்து போக போறான்ற மாதிரி சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்களோ இல்லை மற்றும் பிற எல்லாருமே பேசுறாங்க. இது எப்படி ஒரு காங்கிரஸ் கட்சியினரால தாங்கிக்க முடியும்? ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கும் போது யாருமே இந்தியா கூட்டணியில் இருக்க யாருமே அடுத்த பிரதமர் கேண்டிடேட் ராகுல் காந்தி தான்ற மாதிரி யாருமே ஏத்துக்கல. ஆனா ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து கொண்டு அடுத்த பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்னு சொல்லியிருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப அந்த மாதிரியான நம்மள தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டோம். இப்ப இந்தியா கூட்டணியில திமுகவும் இல்லை. இப்படி வெளியே வந்துட்டு இப்ப நான் தான் பிரதமர்னு இவங்க சொல்றாங்களே, இப்ப காங்கிரஸ்காரங்க சும்மா இருப்பாங்களா? அப்ப இன்னைக்கு நடந்த இந்த போராட்டம் என்பது ஒரு சைலண்ட் மெசேஜ் தான். தாவேகாவுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் ஒரு சைலண்ட் மெசேஜ் தான். அது எப்படி எங்க ராகுல் காந்தி அவர்கள் இருக்கும்போது நீங்க அடுத்த பிரதமர் என்ற அளவுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்கன்னு சொல்லி இரு தரப்புல இருந்து இந்த மாதிரி சைலண்ட் மெசேஜ்லாம் போயிருக்கு. ஆனா வெளியே எந்த கூட்டணி கட்சிகள் சொல்லவில்லை என்றாலுமே அவங்களுக்குள்ள ஒரு கோபம் என்பது இருக்கும். என்னடா இவங்க நம்ம வம்படியா அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதான கட்சிகள் இந்த எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணித்த போதும் நம்ம போய் கலந்து கொண்டோமே, இதுதான் தாவேகா அரசு நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மரியாதையான்ற அளவுக்கு அவங்களே ஒரு வருத்தமான நிலையில தான் இருப்பாங்க. சரி, இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக தாவேகா அரசு அளித்திருக்கக்கூடிய இந்த பல்டி தான் பாத்தீங்கன்னா பெருமளவு செய்தியாக மாறுது. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ரொம்ப நாளாவே இந்த காவிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இது குறித்து அது ஏதாவது பேசுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்பது பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒன்றிய அரசு சார்பாக உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு, மறுபுறம் விஜய் அவர்களும் டி.கே. சிவகுமார்களும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதாவது மாநில பிரச்சனைகள் குறித்து ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அதுக்கு தலைகீழாக என்ன நடந்திருக்குன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு இன்டர் ஸ்டேட் மெட்ரோ விடலாமே, அந்த ரயில் திட்டங்கள் விடலாமேன்ற மாதிரி பேசிருக்காரு போல. ஆனா நிர்மல்குமார் வெளியே பிரஸ் மீட்டப்ல எல்லாருமே கேட்கிறாங்க, கர்நாடகத்தோட சிஎம் வந்திருந்தாரே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் காவிரி பிரச்சனை குறித்து ஏதாவது பேசினாரான்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் எதுவுமே நாங்க விவாதிக்கலைங்க, முக்கியமான பிரச்சனைகள் தான் நாங்க விவாதித்தோம்னு சொல்லி 2-3 பிரச்சனையை அவர் சொல்றாரு. இப்போ சிவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த மெட்ரோ பயண திட்டங்களா நீங்க பேசுறீங்களே, இதை விட முக்கியத்துவம் குறைந்த பிரச்சனையா காவிரி? இதுதான் எல்லாரோடைய ஒரு கேள்வியாக இருக்கு. இப்படி இன்றைய மாநாடு என்பது முதலமைச்சரோட மாநாடு என்பது முற்றிலுமாக ஃப்ளாப் ஆன ஒரு மாநாடு. நம்மளால என்ன ஒரு விஷயத்தை இறுதியாக புரிந்து கொள்ள முடியுதுன்னா, சட்டமன்றத்தில் ஒன்று பேசுறாங்க, ஆனா அவங்களோட தலைமைகளை சந்திக்கும் போது வேறு ஒரு விதமாக நடந்து கொள்கிறார்கள். இப்ப எப்படி பாஜகவோட நிலைப்பாட்டை நம்ப முடியாதோ, இந்த டிலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு இஷ்யூ வரும்போது நாங்க 50% உயர்த்துறோம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்களே, இதை தாவேகா அரசு நம்பல. இப்ப பாஜக ஒன்று சொல்லுதுன்னா அமித்ஷா அவர்களை நாங்க எப்படி நம்ப முடியும்னு சொன்னாங்களே, இப்ப அதே மாதிரியான நம்பிக்கையின்மை தான் தாவேகா அரசின் மீது வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நோ டிலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப திமுக நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப இன்னைக்கு பேன் நீட்னு சொல்றாங்களே, நாளைக்கு ஃபேர் நீட்னு சொல்லி அவங்க போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ தாவேகா அரசு எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையுமே, கொள்கை முடிவுகள் எதிலுமே நிலைப்பாடு என்பது உறுதியாக இல்லை என்பதுதான் அனைவருடைய ஒரு கருத்தாக இருக்கு. இன்னைக்கு அமித்ஷா அவர்களை பார்த்து இப்படி பல்ட்டி அடித்திருக்கிறார், மாற்றி பேசியிருக்கிறார். கொள்கை முடிவுல சில தடுமாற்றங்கள் தெரியுது, நிலைப்பாட்டில் சில தடுமாற்றங்கள் தெரியுது. இது குறித்து உங்க கருத்து என்ன நம்ம பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.